40 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் மாரடை போடலாம். இன்னைக்கு அந்த ஏஜ் கூட இல்லை. குழந்தைகளுக்கு மாரடை போடுது. கட்டி மாதிரி உறைஞ்சிருச்சுன்னா கட்டி அந்த ரத்தத்தில் அப்படியே மேது போயிட்டே இருக்கும். ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற மெல்லிய ரத்த குழாய், அதுல வர்ற ரத்தத்தை எடுத்து தான் ஹார்ட் சாப்பிடும். அதை அடுத்துக்கு தான் செத்து விடும். சக்கரை வியாதி இருக்கவர்கள், கடுமையான வேலை செய்யறவங்க, அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதயத்தை நீங்க போட்டு புழிஞ்சு எடுக்கிறீங்க. 10 கிலோ வெயிட் தான் அதால தூக்க முடியும்னா 50 கிலோ வச்சிங்கன்னா அதை என்னத்துக்கு ஓவர்லோட் பண்ணுறீங்க. வாக் போனது போது அவருக்கு அந்த கிளாட் இதாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஏசிஜி வச்சு தான் நம்ம ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஏசிஜி எடுப்போம், ஹார்ட் கிளியராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்புவோம். போகும்போது அவருக்கு கிளாட் வந்து வாசல் விட்டு போகிற உழுவது கிடம் சொல்ல முடியாது. திரைக்கதை ரொம்ப அழகா எழுதுவார். எனக்கு ஒரு படம் தான் அவரை பொறுத்தவரையிலும் மாட்டி விட்ட படம், அந்த 7 நாட்கள். எம்ஜிஆர் இந்த படத்தை பார்த்துட்டு இதை தன்னை தாக்கி எடுத்த படம்னு அவர் முடிவு எடுத்தார். ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத ஒரு மலையாளத்தை முன்னாடி தமிழ் பெண்கள் போறாங்கிற மாதிரி படம் வாங்கிட்டு போய் பாக்யராஜன் சினிமா வாரிசுன்னு சொல்லிவிட்டார். அது ஏன்னா அந்த படம் சூப்பர் ஹிட்டா ஓடுது. அப்படின்னா மக்கள் நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. மாரடைப்பினால காலம் அப்படின்னு காலையில் வந்து செய்தி வருது. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தார் கோவாவில் குஷ்பு அவர்களுடைய மகளுடைய கல்யாணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமான நபராக தான் பார்க்கப்பட்டது. திடீர்னு காலையில் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாரடைப்பு ஏற்படுது. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் ஏற்படலாங்கிறது தான் மேலும் மேலும் நம்ம இந்த மாதிரியான மரணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணுமா சார்? மாரடைப்புக்கான இது வந்து நம்ம சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் மாரடைப்பு போடலாம். இன்றைக்கி அந்த ஏஜ் கூட இல்லை. குழந்தைகளுக்கு மாரடைப்பு வருது. அதனால் இப்போ மாரடைப்பு வந்து ரத்த குழாய் வந்து ரத்தம் வந்து உறையும். ஒரு கட்டி மாதிரி உறைஞ்சிருச்சுன்னா அந்த கட்டி அந்த ரத்தத்தில் அப்படியே அது பாட்டுக்கு மேது போயிட்டே இருக்கும். ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற கொரோனரி வெசல்னு இருக்குது. அது சின்ன மெல்லிய ரத்த குழாய், அதில் வர்ற ரத்தத்தை எடுத்து தான் ஹார்ட் சாப்பிடும். தனக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கும். உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் இதயத்துக்கு போனாலும் அந்த ரத்தத்தை தொடவே தொடாது. தனக்குன்னு 2 ரத்த குழாய் இருக்குது, கொரோனரி ஆர்டரி. அதில் இருக்கிற ரத்தத்தை தான் சாப்பிடும். அதை அடுத்துக்கு தான் செத்து போடும். இந்த மாதிரி கட்டி வந்து இவ்வளோ பெரிய கட்டி அது வந்து அந்த இடத்துல வந்து நின்றுச்சுன்னா, அதை அடைச்சிக்கிச்சுன்னா ஹார்ட் நின்று. அது எப்போ யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும். எவ்வளோ ஆரோக்கியமான மனிதராக இருந்தாலும். பொதுவாக வந்து சக்கரை வியாதி இருக்கவர்கள், அது கடுமையான வேலை செய்கிறவங்க. இப்போது ஒரு கன்னட நடிகர் ஜிம்முக்கு போய் செத்தார் தெரியுமா? யாரோ பேர் மறந்துட்டேன். பயங்கரமாக ஜிம்மு பண்ணார். அப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணால் அந்த மாதிரி ஹார்ட் இதயத்தை நீங்கள் போட்டு புழிஞ்சு எடுக்கிறீங்க. 10 கிலோ வெயிட்டு தான் அதால் தூக்க முடியும்னா 50 கிலோ வச்சிங்கன்னா அதை அவன் தலை என்னத்துக்கு ஆகும். அது மாதிரி பண்ணிடுறீங்க, ஓவர்லோட் பண்ணுறீங்க. ஓவர்லோட் பண்ணும்போது ஹார்ட் நின்று போகும். இப்போ பொதுவாக வாக் போயிட்டு வந்திருக்காரு, வாக் போயிட்டு வந்தோடனே இறந்துருக்காரு. மார்னிங் வாக் போனது போது அவருக்கு அந்த கிளாட் இதாக இருக்கும், டெவலப் ஆகிருக்கும், இறந்து போயிருக்கும். மருத்துவமனையில் போய் சிகிச்சை கூட தொடங்கலை, போகிற வழியிலே வந்து. அது யூஸ்வலாக அதுதான் நடக்கும். ஹார்ட் அட்டாக்னாலே அப்படி தான். ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா போகும் வழியிலேயே அவர் இறந்து விட்டார். பட் இவருக்கு பிராட் டெட்னு தான் சொல்லுவாங்க. பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருந்ததாகவா, மெடிக்கல் ஹிஸ்டரி ஏதாவது பேசப்படவே இல்லை? எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் கேளுங்க. ஏசிஜி வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிப்போம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளை. இப்போ ஏசிஜி எடுப்போம், ஹார்ட்டு கிளியராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்புவோம். போகும்போது அவருக்கு கிளாட் வந்து அடைக்கும். வாசல் விட்டு போகிற உழுவது கிடம் செத்து போடுவாங்க. சொல்ல முடியாது. இது வந்து மனுஷங்க டிஃபர் ஆகுமா சார்? ஒரு சிலர் வந்து இது எனக்கு செகண்ட் அட்டாக், இது ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படிலாம் சொல்லுவாங்க. தாங்கிறது அது கிளாட்டு சின்னதாக இருந்தது. இப்போ எனக்கு ஒரு தடவை வந்தது. ஓகே. இப்போ போன அவர் வந்து ஒன்றும் இல்லையான்னாரு. சார் ஒரு ஏசிஜி எடுக்கான்னு எடுத்தார். பார்த்தா ஒரு இடத்துல கிளாட் இருந்தது, சின்ன கிளாட்டு. ஒரு இதயத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் சின்ன சின்ன கிளைகள் இருக்கும். அதில் ஒரு கிளையில் இவ்வளோன்னு இருந்தது. அவர் சொன்னால் இது வச்சு ஒன்றுமே இல்லை சார், ஒரு 5 நிமிஷம் படுத்துருக்க சரியாக போட்டுட்டார், சரியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்தது, தடுமாறினேன். பார்த்தா கிளாட் இருந்தது. பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க, நான் தப்பிச்சிட்டேன்.
நேரம் தான். அந்த நேரத்தில் நான் முதல்ல போன மருத்துவமனையில் முடியாதுன்ட்டாங்க. பண்ண முடியாது, மருந்துகளை சாப்பிடுங்க, இருக்கிறவங்களும் இருங்க, இப்போ நேரம் வந்தால் போயிடுங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட நான் போனேன். நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். என் பையன்கிட்ட அவர் சொன்னது, கேரண்டி எதுவும் கொடுக்கல, பண்ணுறேன், தப்பிச்சா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போ, இல்லாட்டி எடுத்துகிட்டு போனார். என் பையன் என்ன சொன்னான், மரியாதையாக பண்ணிக்கோன்னா. ரைட்டா, போகிற நேரம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீ தடுத்து மாத்திரம் என்ன காப்பாற்றிட முடியும், நான் ரெடி, நான் டாக்டர், ஐ நோ இட் அப்படின்ட்டேன். போய் பண்ணார், போடச்சிக்கிட்டு இப்போ 7 வருஷம் ஆச்சு. நேரம் நமக்கு நல்லா இருக்குது. அத்தனை பேராலும் கைவிடப்பட்டவன் நான். அவர் பண்ணார், டாக்டர் பாட்சின்னு பேர். எப்பவும் சொல்கிறாரு, நான் பண்ணதுலேயே பயங்கரமான ரிஸ்க் எடுத்து பண்ண சர்ஜரி உனக்கு தான், இன்றைக்கி வந்து ஜம்முன்னு வந்துட்டு போயிட்டுருக்கிற ஆள் நீ தான். அதெல்லாம் வந்து, ஆனால் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மரணத்திலேயே நல்ல வகையான மரணங்கிறதே வந்து மாரடைப்புனால வர்றது தான். ஓகே, ஏன்னா தெரியறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவாங்க. தனக்கு மரணம் வரப்போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு போயிடுவான். அதிகமான வலியும் உடம்புக்கு ஏற்படாது. வலி வரும், அந்த வலியை ஒன்று வந்து சாமோன்னு நினைக்கும் போது செத்து போடுவான். இழுத்துக்கிட்டு ஐயோ இப்போ போயிடும் அப்போ போயிடுங்கிற மாதிரிலாம் பிரச்சனையே இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது மாரடைப்பால் மரணங்கிறது வந்து ஒரு நல்ல மரணமாக தான் நமக்கு. அதனால ரொம்ப நாள் பெட்ல இருந்து யாரையும் காயப்படுத்தாம அந்த ஆங்கிள்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு படத்தில் காட்டுவாங்களே, 4 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பயா போகும் அப்படின்னு. இது வடிவேல் தான் ஒரு படத்தில் காட்டுவார். நாசர் சொல்லுவார், உங்கள் அப்பா போயிடுவார் 4 தடவை சொன்னாங்க, ஒரு தடவை கூட போகல, இல்லை இந்த தடவை கண்டிப்பாக போயிடுங்க, தைரியமாக வாங்க. அந்த மாதிரி கன்றாவிலாம் நடக்காது. இப்போ ஒரு உடற்பயிற்சி ரெகுலரா செய்யறோம், வாக்கிங் போறோம், சரியான நீங்க அளவோட வச்சுக்கணும். இந்த ஜிம்முக்கு போறவங்களுக்கு நான் சொல்றதே அதுதான். 40 வயசுக்கு மேல ஜிம்முக்கு போறதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதில் உட்காந்துட்டு இப்படி இழுக்கிறது எல்லாம் பண்ணிங்கன்னா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ பாக்யராஜ் அவனுங்க அந்த ஜிம்முக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க, மாஸ்டர்ஸ் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னுவானுங்க. அவனுங்களுக்கு காசு வேணும், கண்ட மிஷினை வாங்கி போட்டுருக்கான், ஜாக்கிரதை. பட் இப்போ பாக்யராஜ் சார் அவரோட கேஸில் அவர் வந்து ரொம்ப ஹார்டாக கடினமான வேலைகள் செய்யக்கூடியவரும் இல்லை, இப்போ நடிக்கிறதும் இல்லை, பெருசாக படங்கள் இயக்கிறதும் இல்லை, ஒரு நார்மலான லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தானே, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சன் தான். இல்லை ஒருவேளை ரீசெண்ட் டைமில் வேற ஏதாவது ஒரு காரணம், மன அழுத்தம் கூட காரணமாக இருக்கலாம். நம்ம ஏன்னா இப்போ பாரதி ராஜா அவர்களுடைய கேஸில் நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய மகன் இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்பவே நாங்களாம் எதிர்பார்த்தோம், அப்போவே உயிர் பிரிய வாய்ப்பு. மகன் மனோஜ் இறந்த போதே நான் சொன்ன பாரதி ராஜா தாக்க மாட்டார் அப்படின்னு. ஒரு 1.5 ஆண்டுகள் கூட என்னுடைய அண்ணன் மகன் இறந்து போனான், திடீர்னு இறந்து போயிட்டான். நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத இது பெரிய ஷாக்கு. அப்போயே நான் சொன்னேன் அண்ணன் போயிடுவார் அப்படின்னு. 15ஆவது நாள் இறந்துட்டார். 15 நாள் தான். அதே மாதிரி என்னுடைய சகோதரி மகன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எண்ணியூர் தோழங்கிற படத்தில், பாரதி ராஜா படத்தில் ஹீரோவை நடித்தவன் பாபு, அவன் இறந்தான். எண்ணி 15ஆவது நாள் அவங்க இறந்துட்டார். இதெல்லாம் வந்து அந்த புத்திர சோகங்களுக்கு தாங்க முடியாது. அது மாதிரி சில மன அழுத்தங்கள் அதெல்லாம் வந்து காரணமாக இருக்கு. பாக்யராஜ் அவர்களுக்கும் மன அழுத்தம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, அவரை பற்றி ஒன்றும் தெரியாது, இருந்திருக்கலாம். பட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து எப்போ வேணாலும் யாருக்கு 40 வயசுக்கு மேலே நம்மளாம் அதெல்லாம் எதிர்பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ முத்துராம இருக்காரு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணி இது பண்ணிட்டு இருந்தார். ஊட்டியில் போய் ஜாகிங் போனார். ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைகளுக்கு போனீங்கன்னா ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் குறைச்சலாக இருக்கும், பிராணவாயு அடர்த்தி வந்து குறைச்சலாக இருக்கும், அங்கே மூச்சு விடுறதே உங்களுக்கு கஷ்டம். அங்கே போய் ஒரு ஜாகிங் போனார். ரோட்டில் கிடக்கிறாரு. கமலஹாசன் குரூப்பு ஷூட்டிங்காக போகிறவங்க யாரோ ஒருத்தர் கிடக்கிறாருன்னு இறங்கி போய் பார்த்தா முத்துறாங்க. அப்புறம் கமல் தான் வந்து அவரை பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூரில் இது பண்ணி பிளேனில் எடுத்து அனுப்பிச்சார். அதனால் இந்த மலைவாச ஸ்தலங்களுக்கெல்லாம் போனால் டென்னிஸ் ஆடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இது தாராளமாக நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான் போகும். அதனால் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வேற, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரணங்கள். இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் போகணும்.
இப்போ திரைப்படங்கள் தொடர்பாக நீங்கள் நிறைய பேசுவீங்க. நிறைய இயக்குனர்கள் புரட்சி இயக்குனர்களாக பார்க்கப்படுவாங்க. ஒரு சில விஷயங்களை மாற்றுவாங்க. பாரதிராஜா அவர்கள் தரப்பில் பார்க்கும் பொழுது செட்டில் இருந்த சினிமாவை கிராமத்துக்கு கொண்டு போனவருன்னு சொல்லுவாங்க. பாக்யராஜ் அவர்களுடைய படங்களை நீங்கள் பார்த்தது வரைக்கும் அதில் சில அரசியல் நுணுக்கங்கள் இருந்திருக்கா? அவருடைய கருத்தியல் எந்த மாதிரி இருந்திருக்கு? இல்லை திரைப்படங்களில் சில விஷயங்களை அவர் மாற்றிருக்கிறாரா? ஏன்னா திரைக்கதையில் வந்து அவர் ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்படுது. திரைக்கதை ரொம்ப அழகாக எழுதுவார்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது எனக்கு அது அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியாது. அது என்னத்தனை அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. அது அந்த துறையை சேர்ந்தவங்கள தான் கேட்கணும். அவர் எனக்கு ஒரு படம் தான் அவரை பொறுத்தவரையிலும் அவரை தொங்கரில் மாட்டி விட்ட படம் அந்த 7 நாட்கள். எம்ஜிஆர் இந்த படத்தை பார்த்துட்டு இதை தன்னை தாக்கி எடுத்த படம்னு அவர் முடிவெடுத்தார். ஓகே. ஒரு ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத ஒரு மலையாளத்தை முன்னாடி தமிழ் பெண்கள் போகிறாங்கங்கிற மாதிரி படம் அது. ஆனால் அவர் அப்படி எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட சிஷ்யன் தானே அவர். அதுக்கப்புறம் பயந்துட்டார். பயந்து போய் பாக்யராஜன் அரைச்ச சினிமா வாரிசுன்னு சொல்லிட்டார், நடிக்கிட்டார். அது ஏன்னா அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடுது. அப்படின்னா மக்கள் நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது இந்த படம் ஒரு காரணமாக இருக்குதுன்னு உடனே ஆரம் வீரப்பன் தான் அந்த படத்தை தயாரித்தார். ஆரம் வீரப்பனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு பாக்யராஜனுடைய சினிமா வாரிசுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி பாக்யராஜ் இருந்தவர்களும் அவர் பின்னாடியே சுற்றுற அளவுக்கு போயிட்டார். பாக்யராஜால் தனக்கு ஆபத்தை வரக்கூடாதுன்னு இவரும் அவர் இருந்தவர்களும் மரியாதை கொடுத்து இது பண்ணி எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கடைசியில் அவர் திமுகவில் தான் இருந்தார். திமுக உறுப்பினராக தான் அவர் இறந்தார். கட்சியை தானே ஒரு கட்சியை ஆரம்பித்தார் போனியாவில். அதுக்கப்புறம் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இங்கே மயிலாப்பூரில் தான், இங்கே தான் அந்த இடத்துக்கு பேர் மறந்துட்டேன், வண்ணாந்துறையில் தான் அவர் திமுகவில் சேர்ந்து கலைஞர் முன்னாடி சேர்ந்து நாங்களாம் போய் பார்த்தோம். திமுகவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அரசியல் விட்டு விலகிட்டார் கம்ப்ளீட்டாக. அப்படி அரசியல் அவர் சோபிக்கலை, பத்திரிகை ஆசிரியர் அவர் சோபிக்கலை, சினிமாவில் தான் அவர் சோபிச்சார். நீங்கள் சொல்கிற படம் தவிர்த்து இன்னொரு படம் பாக்யராஜ் அப்படின்னாலே ஞாபகம் வருது வந்து முந்தானை முடிச்சு படம். அந்த படம் தொடர்பாக தான் இப்போ நிறைய பேர் இப்போ அவர் இப்போ காலமாயிட்டார் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சி அந்த படங்கள் பற்றி தான் சொல்லுவாங்க. அது தவிர்த்து முந்தானை முடிச்சு படம் பற்றியோ இல்லை மற்ற படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருதா? பாக்யராஜ் அப்படின்னாலே உங்களுக்கு அவரோட படங்கள் நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் தாவணி கடவுள். ஒரு 4 சகோதரிகளுக்கு வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுற ஒரு அண்ணனுடைய கதையை ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தார். அதான சார் இந்த திரைப்படத்தில் இந்த சீன் வரும்போது கீழே போடுறதுல அந்த படம் தானே அந்த படம். அதே மாதிரி விடியும் வரை காத்திருங்கிற படம் ஒரு பெரிய த்ரில்லர். அப்படிப்பட்ட படம் வந்து பாக்யராஜனுடைய படங்கிறது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அதனுடைய நண்பர் கராத்தமணி எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அது மாதிரி சில படங்கள்லாம் அவருடைய ஸ்டைலை தாண்டி போன படங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தார். சில அதான் வெரைட்டி கொடுத்துருந்துருக்கார். மற்றபடியெல்லாம் அவருடைய படங்கள்லாம் ஒரே ஸ்டைலில் தான். நன்றி சார்.